بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்கள் எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையில் வருகின்ற மே மாதம் என்று சொன்னால் தெரியும் உங்களுக்கு. மே மாதம் 1ஆம் தேதி என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற தகவல் தான், அதற்கென்ற ஒரு தினத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் தொழிலாளர்கள் தினம் என்கின்ற ஒரு தினத்தை உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பது சம்பந்தமாக இன்றைய ஜும்மா உரையிலே நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மே 1 எப்படி வந்தது என்கின்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் சுமார் 1806ஆம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்தார்கள் என்றால், ஒரு நாளைக்கு 15 அல்லது 20 இது கிடைப்பட்ட மணித்தியால கணக்கில் ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஓய்வு நேரம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு, சுமார் ஒரு 4 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம், இவ்வளவுதான், ஒரு 6 மணி நேரம் இவ்வளவுக்குள்ளதான் ஒவ்வொரு தொழிலாளருடைய ஓய்வு நேரங்களாக இருந்தது. ஒரு மனுஷனுக்கு ஒரு சக்திக்குட்பட்ட மாதிரி தான் வேலை பார்க்க முடியும். அது மீறுகின்ற பொழுது, அவனுக்கு ஓய்வு சரியான முறையில் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது அவன் பலவீனமாக ஆகிவிடுகிறான். இதான் நீங்கள் பார்க்கலாம், பல பேர் நைட் டியூட்டின்னு சொல்லி செய்வார்கள், இரவு முழுவதுமாக வேலை பார்ப்பார்கள். ஆனால் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும், மாலை வரைக்கும் தூக்கத்திலே கழிப்பார்கள். அப்ப அப்படி பார்க்கக்கூடிய அவருடைய வேலையை நாம் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் கொஞ்சம் காலம் சிறுசிறுவா போக போக அவர்கள் மனது அமைதியின்மை ஏற்பட்டு அவர்களும் ஒரு பலவீனமானவர்களாக உருவாக பார்க்கிறோம். தூங்குற நேரத்தில் தூங்க வேண்டும், வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் வேலை பார்க்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்கிறேன் என்பதை பின்னர் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தொழில் என்பது தொழிலை ஈடுபட சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை, சுகாதாரம் சொல்லவில்லை. அப்ப இந்த வகையை நாம் பார்க்கின்ற பொழுது
இந்த 1806ஆம் ஆண்டு எப்படி அன்றைய தொழிலாளர்கள் அந்த இடத்துல தொழில் செய்தார்கள் என்று சொன்னால் சுமார் 15-20 மணித்தியாலங்களாக என்ன செய்தார்கள், வேலை பார்த்தார்கள். அப்போ அவர்கள் உடல் அலுப்பு, அவர்கள் வேலை செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால முதல் தடவையாக என்ன செய்யறாங்கன்னா 1806ஆம் ஆண்டு முதல் தடவையாக உரிமை கோரல என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த அளவுலாம் வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு இந்த அளவுலாம் வேலை பார்க்க முடியாது, எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலமாக குறைத்து தாருங்கள், 10 மணித்தியாலமாக குறைத்து தாருங்கள் சொல்லி முதல் தடவையாக 1806ஆம் ஆண்டு அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் மக்கள் கொதித்தெழுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தை பதிவு செய்வதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் இதை பார்த்துக் கொண்டிருந்த முதலாளித்துவர்கள், அதாவது பண வசதி படைத்தவர்கள், இவ்வளவு நேரம் குறைவாக வேலை செய்தால் அவருடைய வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி யார் குரல் எழுப்புகிறார்களோ அவர்களை என்ன செய்தார்கள், வேலையிலிருந்து நீக்குவதும் அவர்களுக்கு வேலை செய்வதிலிருந்து தடை செய்வதும் ஒன்றுமாக தொழிலாளர்களை கஷ்டப்படுத்தி வந்தார்கள். இப்படி இருக்க அடுத்த கட்டமாக இப்படி ஒரு 30 ஆண்டு காலம் அப்படியே நீடித்து போகிறது. யாருக்கும் இன்னும் உரிமை சரியா கிடைக்கல. அப்பொழுதும் 15-20 மணி நேரமாக தான் வேலை பார்க்கிறாங்க. அடுத்த இரண்டாவது கட்டமாக 30 வருஷத்துக்கு பின்னாடி 1837ஆம் ஆண்டு மறுபடி மக்கள் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடியல, அவ்வளவு நேரமா வேலை பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, குழந்தை குட்டிகள் இருக்கிறது, சந்தோஷமா இருக்கணும். வேலையில இருந்தோம்னு சொன்னா இருக்கிற ஒரு 4-5 மணி நேரம் தூக்கத்துல கழிச்சால் குடும்பத்துல எந்த ஒரு பாக்கியம் கிடைக்க போறதில்லை, எந்த ஒரு சந்தோஷம் இருக்க போறதில்லை. அப்போ 1837ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, மீண்டும் கொதித்தெழுகிறார்கள். நமக்கு எப்படியாவது என்ன செய்யணும், நமக்கு வேலை வாய்ப்பு அந்த நேரத்தை வந்து குறைச்சு தரணும். அப்ப பார்த்தார்கள், முதலாளித்துவர்கள் பார்த்தார்கள், இது சரிப்பட்டு வர்றதில்லை. அப்போ முதல் தடவையாக என்ன செய்தார்கள், முதல் கட்டமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மட்டும் 10 மணி நேர வேலையாக மாற்றி கொடுத்தார்கள். மற்ற கூலி தொழிலாளர்களுக்காக அவர்களை கண்டுகொள்ளவில்லை, அரசாங்கம் அல்லாத தொழிலாளர்களை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 மணி நேர வேலையாக குறைத்து கொடுத்தார்கள். அப்ப இது மற்ற மக்களை பாதித்தது. கடைசியாக சுமார் 20 ஆண்டுகள் கழித்து 1856ஆம் ஆண்டுதான் பெரிய அளவுல வெடிக்கிறது. எல்லா மக்களும் ஒன்று திரண்டு, அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஒன்று திரண்டு உரிமை குரல் மீட்டு எடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, களத்தில் எல்லா மக்களும் இறங்குறாங்க. இறங்குகின்ற பொழுது 1856 மே மாதம் 1ஆம் தேதி தான் என்ன செய்யப்படுகிறது, எல்லோருக்கும் 10 மணி நேர வேலை, 8 மணி நேர வேலை இரண்டாக பிரித்து கொடுத்து என்ன செய்யறாங்க, வேலை வாய்ப்பை கொடுக்கிறாங்க. அப்ப இதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் மே மாதம் 1ஆம் தேதி வந்து விட்டால் தொழிலாளர்கள் தினம் என்ற ஒரு தினத்தை இந்த உலக நாடு என்ன செய்திருக்கிறது, அங்கீகரித்திருக்கிறது. ஆனாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் எப்ப அமலுக்கு வருது என்று சொன்னால் இது 1856ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அமல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 56க்கு பின்னால் 30 வருஷம் கழிச்சுதான் என்ன செய்ய இலங்கை, இந்தியா போன்ற ஏனைய நாடுகள் பரவலாக அந்த தினத்தை உருவாக்கி அந்த தொழிலாளர்களுக்கு உரிமை கொடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடியே இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். இதே நிலைமைதான் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால் உள்ள காலம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஐயாமுல் ஜாஹில் என்று சொல்லக்கூடிய மடமைத்தனமான அந்த காலகட்டத்தில் கூட பணியாட்கள், தொழிலாளர்கள் இந்த மாதிரியான முறைகள் தான் வேலை பணியமர்த்தப்பட்டார்கள். ஆடு மாடுகளை போல அவருடைய சக்தி என்று என்பதை பார்க்கவில்லை. அவருக்கு வேலை வந்தால் போதும் என்ற அடிப்படையில் அவர்களை ஒரு மிருகங்களாகத்தான் மனிதர்களை கொண்டு வந்தார்கள். இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு பின்னால் ஒழித்து கட்டப்பட்டது. அடிமைத்தனம் என்கின்ற ஒரு விஷயமே இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒழித்து கட்டுமன்னமாக பல நன்மைகள் எல்லாம் எடுத்து சொன்னது. எந்த அளவுக்கு என்றால் தொழிலாளர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கிறது. அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூதர் கிஃபாருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன சம்பவம்னா, ஒரு சமயம் ஒரு சஹாபி போகிறார், அபூதர் கிஃபாருடைய பணியால் தொழிலால் என்ன செய்யறாரு, ஒரு தோல் பற்ற துண்டை போட்டு இருக்கிறார். அந்த துண்டை பார்த்தோம்னா எஜமானாகிய அபூதர் கிஃபாருடைய துண்டை போலவே இருந்துச்சு. அன்றைய காலத்தில் எப்படி உடுத்து கிழிச்சதான் அடிமைக்கு, தொழிலாளிகளுக்கு சாப்பிட்டு மிஞ்சதான் தொழிலாளிகளுக்கு, அப்படித்தான் அன்றைய காலத்தில் இருந்தது. இந்த சஹாபி ஆச்சரியப்படுகிறார், இல்ல அபூதர் கிஃபார் அவர் உடுத்ததையே தன்னுடைய அடிமைக்கு கொடுத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகிறார். அப்ப அபூதர் கிஃபார் கேட்கிறாங்க,
அபூ கிஃபார் சொல்கிறார், இல்லை நான் ஏன் தெரியுமா அப்படி என்னுடைய போல ஆடை ஏன் தெரியுமா கொடுத்தேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், உங்களுடைய அடிமை, உங்களுடைய தொழிலாளி, உங்களுடைய அமானிதம், நீங்க எதை சாப்பிடுறீர்களோ அதை கொடுங்கள், எதை உடுக்கிறீர்களோ அதை கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை அளவுக்கு மீறி என்ன செய்யாதீங்க, வேலை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வேலை வாங்க முற்பட்டால் நீங்கள் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எதை உடுக்கிறேனோ அதை என்னுடைய அடிமைக்கும் கொடுக்கிறேன், நான் எதை சாப்பிடுகிறேனோ அதை என்னுடைய அடிமைக்கு கொடுக்கிறேன் என்று அபூ கிஃபாரி என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலாளியை அந்த அளவுக்கு தான் எப்படி கஷ்டப்பட விருப்பம் இல்லாமல் இருக்கிறோமோ, அளவுக்கு மீறி கஷ்டப்பட விருப்பம் இல்லையோ, அதே போல தன்னுடைய அடிமையும் அந்த நிலைமையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமா, இன்னும் பாருங்க தொழிலாளத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கார் என்பது செய்திக்கு இன்னொரு சான்று. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் உங்களுக்கு தெரியும்.